எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, கடந்த 7 மாதங்களை காத்து இந்த 8ஆம் மாதத்திலே கொண்டு வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 8ஆம் மாதத்திலே நீர் எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், எச்சரிப்புகள், வழிகாட்டுதல்கள், ஆசீர்வாதங்கள் விலக கொடுத்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு தியானிப்பதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான வசனம் சங்கீத புஸ்தகத்தில் 92ஆம் சங்கீதம் அதனுடைய 12ஆம் வசனம். Psalm 92 verse 12. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். அல்லேலூயா. முதல் வார்த்தையே ஒரு அட்ஜெக்டிவாக வருகிறது. அது பண்பை குறிக்கிற பண்பு பெயர் சொல்லாக இருக்கிறது. நீதிமான் நம்முடைய பெயருக்கு பக்கத்திலே போட வேண்டிய ஒரு வார்த்தை. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய பெயருக்கு பக்கத்தில் என்னவா வரணும்? நீதிமான் வரணும். அப்படி நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் தான் இங்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படி வளருவானா? பனை மரம், அதாவது பாம் ட்ரீ அப்படின்னா தென்னை மரம், பனை மரம், ஈச்சை மரம், பேரீச்சை மரம், இந்த தோகை வச்சிருக்கு பாருங்க, அது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் ஆங்கிலத்தில் பாம் ட்ரீ அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இப்படிப்பட்டதான இந்த என்ன மரம்? பனை மரம். அதாவது இந்த தோகையுள்ள மரங்கள் அதிக தண்ணீரை எடுப்பது கிடையாது. சரி, நம்ம மொழியிலே சொல்லுவோம் பனை மரம். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பனை மரத்துக்கு பாத்தி கட்டி தண்ணி போட்டு எரு போட்டு அடி உரம், மேல் உரம் அதெல்லாம் யாரோ போட்டிருக்காங்களா? ஒன்றுமே போட மாட்டாங்க. பனை மரத்தை கண்டுக்கவே மாட்டாங்க. அது பாட்டில் ஒரு வெப்பநிலை தாவரம் போல் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்படி வளருமா? மலை உச்சிலே தண்ணீரை குடித்து நல்ல சத்துக்களை இழுத்து வளர்கிற கேதுரு மரம் போல அது வளருமா. அதாவது ஒரு மனிதர்கள் கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அடித்தளம் கொண்டதான ஒரு மரம் தான் கேதுரு மரம். ரொம்ப ஹைட்டாக வளரும். அது வெட்டி வீழ்த்தி அதெல்லாம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ரொம்ப குவாலிட்டி வுட். அது ஒரு தரமான ஒரு மரம் பொருட்களை செய்வதற்கு. அப்படிப்பட்டதான அந்த மரத்தை போல இந்த மரம் உயரமாய் வளரும்னு சொல்கிறாரு. பனை மரம் கேதுரு மரத்துக்கு பக்கத்தில் போய் நின்றுச்சுன்னா தாவீதும் கோலியாத்து நிற்கிறது மாதிரி, அந்த உயரத்துக்காக சொல்கிறேன், அப்படி தான் இருக்கும். குட்டியோண்டு மரமாக தெரியும். கேதுரு மரத்துக்கு பக்கத்தில் பனை மரத்தை நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா, ஆனால் கேதுரு மரம் இப்படி அண்ணாந்து பார்க்கக்கூடியதான ரொம்ப உயரத்தில் மலை உச்சியிலே காணப்படுகிறதான மரம். அல்லேலூயா. உறுதியான மரம். அப்படிப்பட்ட மரத்தை போல ஒரு அளவு தான் வளர்ந்துருக்கும். எது? பனை மரம். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நீதிமானாக வாழும்பொழுது தரத்திலே குணத்திலே பனை மரம் போல இருக்கும் பொழுது நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னா கேது மரத்தின் வளர்ச்சி போல இருக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம எதில் இந்த ஃபோக்கஸிங் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் நீதிமானுக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். அதில் தான் நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். அநேகர் ஆசீர்வாதத்தில் மட்டும் கண்ணை வைக்கிறாங்க, கண்டிஷனை விட்டுடுறாங்க. நாம் கண்டிஷனில் கவனம் செலுத்தி அந்த நிபந்தனைக்குட்பட்ட மனிதர்களாய் நாம் மாறும்பொழுது நாம் ஜெபிக்காமலே இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மீண்டும் எல்லாருமே அந்த வசனத்தை வாசிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். கண்டினியூவாக வளர்ந்துக்கிட்டே இருப்பான். யார்?
நீதிமான். அல்லேலூயா. நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் நீதிமொழிகளிலே நீதிமொழிகள் புத்தகத்திலேயும் சங்கீத புத்தகத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான வசனங்கள் இருக்குது. நீங்கள் நீதிமான் எல்லாருக்கிட்டையுமே மொபைல் இருக்குது, நீதிமான்னு போட்டு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்து ஒவ்வொரு வசனத்தையும் வாசித்து தியானிங்க. ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி இதை செய்யுங்க. இந்த மாதம் முழுசும் நீதிமான் முன்னாடி என்ன இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, எப்படி அவங்க நீதிமான் ஆண்டவர் ஆக்கினார், இப்படி எல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த நீதிமான் சொல்லும்பொழுது ஒரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், நாம் சுயநீதி உடைய நீதிமான்களாய் இருக்கக்கூடாது. தேவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமானாக இருக்க வேண்டும். சுயநீதியினால் வருகிற நீதியை கர்த்தர் ஒரு நாள் அங்கீகரிக்கவே மாட்டார். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையை கடைபிடிப்பதினாலே பரலோகம் நம்மளை பார்த்து நீ நீதிமான் சொல்லணும். அந்த நீதிமானுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் பொருந்தும். நீங்கள் கேட்கலாம், எப்படி பாஸ்டர் அப்படின்னு. நம்ம செய்கிற நற்கிரிகள் நம்ம மனுஷ பலத்தில் செய்யும் பொழுது அது மனுஷ நீதியாக தான் இருக்கும். நாம் செய்யும் நற்கிரிகள் ஆவியின் பலத்தில் செய்யும் பொழுது, கர்த்தர் சொல்லி செய்யும் பொழுது அது அவருடைய பலத்தினால் வருகிறது. உதாரணத்துக்கு நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அங்கே 2 பேர் ஜெபிப்பார்கள். ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். நீங்கள் எடுக்க வேண்டாம், கவனிங்க. பரிசேயன் எப்படிப்பட்டவன்னா, நீதியினால் நிறைந்தவன். வாரத்தில் 2 முறை உபவாசிப்பான். 1 முறை கிடையாது, 2 முறை. எல்லாவற்றிலையும் தசமம் கொடுக்கக்கூடியவன். ஆனால் அவன் என்ன செய்யனா, நான் இதை செய்கிறேன்னு சொன்னதுனால அவனுடைய நீதியாக கர்த்தர் அதை மாற்றிவிட்டார். நான் இதை செஞ்சேன், நான் 2 நாள் உபவாசிக்கிறேன், நான் தசமம் கொடுக்குறேன், நான் இவ்வளோ கிரியை செய்கிறேன், மக்கள் எனக்கு இவ்வளோ பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க, மக்கள் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, நான் நடந்து போனாலே எல்லாரும் வந்தனம் செலுத்துகிறாங்க, இப்படின்ட்டு தன்னை பற்றி நிறைய பெருமைகளை பேசிக்கொண்டே இருந்தான். வேதம் சொல்லுகிறது, அந்த பரிசேயன் அல்ல, சுய நீதியை பேசின பரிசேயன் அல்ல, ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் வீட்டுக்கு சென்றான். நம்ம எவ்வளோ கிரிகை வேணால் செய்யலாம், நல்லது கிரிகை செய்ய வேண்டும். அது கர்த்தர் செய்தான் சொல்லிட்டோம்னா அந்த மகிமை அங்கே போயிடுச்சுன்னா நாம் கர்த்தருடைய பார்வையில் நீதிமானாக இருப்போம். இல்லாட்டி மனுஷர் பார்வையில், நம்ம பார்வையில் நீதிமான் இருக்கிறது ஒன்றுக்குமே உதவாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கர்த்தரால் நீதிமான் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றால் இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் சில வசனங்களை மட்டும் வாசித்துட்டு நம்ம ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம், நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். நீதிமான்கள் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவார்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். ஆனந்த முழக்கமிடுங்கள். ஒரு வெற்றி கொண்டாடும் பொழுது வருகிறதான அந்த சத்தத்தை போல நீதிமான்களே நீங்கள் வெற்றி கொண்டாடுங்கள் சொல்றாரு. கர்த்தருக்குள் இருந்து கர்த்தரால் வருகிற எல்லாவற்றுக்கும் நீதிமான் களி கூர்ந்து கொண்டே இருக்கலாம். அவன் விரும்புகிறதை தேவன் தருவார். வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். இதில் 2 விஷயம் சொல்லியிருக்கு. நீதிமான்களாய் இருந்து துதி செய்தால்தான் அந்த துதியை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். சும்மா ஏதோ ஒரு மியூசிக்கை போட்டுட்டு பாட்டை பாடிக்கிட்டு இருந்தா அதையெல்லாம் கர்த்தர் அங்கீகரிச்சிருவார், ஆசீர்வதிச்சிருவார் சொல்ல முடியாது. என்ன சொல்லியிருக்கு? நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். கர்த்தருக்குள், அது ரொம்ப முக்கியம், அதை கோடு போட்டு வைங்க. நீதிமான்களை யாருக்குள் களி கூறுங்க? கர்த்தருக்குள் களி. நம்முடைய செலிப்ரேஷன், நம்முடைய பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் ஃபிசிக்கலாக மென்டலாக இருக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும். நம்முடைய பாட்டு, ஆட்டம், பாட்டம், பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லாம் மாம்சத்தின்படி மனது விரும்புகிறபடி இருக்கக்கூடாது. ஏன் இந்த உலகத்தாரும் இசைக்கு ஆடுகிறார்கள்.
இந்த உலகத்தாரும் நிறங்களுக்கு மயங்கி விடுகிறார்கள், உலகத்தாரு அழகுக்கு மயங்குகிறார்கள். இதையெல்லாம் அடிப்படையாக வைத்ததல்ல ஆராதனை. ஆராதனை என்பது ஆவிலே என் தேவன் என்னை நீதிமானாக மாற்றி இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார் நினைத்து கண்ணீரோடு நன்றி சொல்லுவது தான் ஆராதனையுடைய அடிப்படையே. அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர்க்மன்ஸ் அப்படியே உள்ளம் உருகி பாடுவார். உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. அந்த உள்ளத்திலிருந்து வருது பாருங்க. நீங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சாக்கடையின் பக்கத்தில் தான் உங்களுக்கு வீடு இருக்குது, உட்கார்ந்து இருக்கிறீங்க. எந்த ஃபேன் காற்று இல்லை, கரண்ட் இல்லை, இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நினச்சி ஒரு பாட்டு பாடுறீங்கன்னா அந்த பாட்டுக்கு பரலோகம் கதவை திறந்து கேட்கும், செவி கொடுத்து கேட்கும். பரலோகமே அந்த இடத்திற்கு இறங்கி வரும். அல்லேலூயா. ஆகிய பாட்டை கேட்கிறவங்களாக இருக்கக்கூடாது, உள்ளத்திலிருந்து கர்த்தரை பாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருடைய பேட் ஹேபிட் என்ன தெரியுமா? 2 காதுலி 2 என்ன போட்டுக்கிறாங்கன்னு தெரியல, அது என்னது ஹெட்ஃபோன் போட்டு ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு பாக்கெட்டில் செல்லை போட்டுக்கிட்டு திரும்ப 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 பாடல்களே கிடையாது. எந்த பாடலாக வேணால் இருக்கலாம், கிறிஸ்தவ பாடலாக இருக்கலாம், அதை திரும்ப திரும்ப நீங்கள் கேட்கறதுனாலே உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் திரும்ப திரும்ப கர்த்தருடைய பாடல்களை பாடுகிறதுனால தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பேருக்கு சப்ஸ்டியூட்டு, நான் அந்தந்த பாட்டெல்லாம் உலகத்தும் பாட்டை கேட்குறத விட இதை கேட்கலாம். அதுக்கு அடிக்ஷன் ஆகிடக்கூடாது, அடிக்ட் ஆகிடக்கூடாது, அதுக்கு அடிமை. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயங்காலம் பாட்டு கேட்டுட்ருப்பாங்க. எத்தனை பாட்டுங்க நீங்கள் பாடி கர்த்தரை ஆராய்ச்சிங்க? ஒரு பாட்டு இல்லைங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நல்லா இருக்குது. அந்த பாட்டு இல்லைன்னாக்கா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சிலருக்கு டீ குடிக்கலைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். உலகத்தாருக்கு தண்ணி அடிக்கலைன்னா பைத்தியம் ஆகிடும். இன்றைக்கி நிறைய பேர் பாட்டிற்கு அடிமையாக இருக்கிறார்கள். பாட்டுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருதயத்திலிருந்து புது புது பாடல்களை கர்த்தருக்கு பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு பாட்டு பாருங்க, பெருமைப்படுத்து. உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு, உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. எப்படி உள்ளத்திலிருந்து வருது பாருங்க அவருக்கு பாட்டு. நம்ம காலை எழுச்சி ஆவியானவர் நம் உள்ளத்தை தொடும்பொழுது அந்த உள்ளத்திலிருந்து வர்ற பாடல்கள் நிச்சயமாய் தேவனை போய் சேரும். அப்படிப்பட்ட பாடல்களை, அப்படிப்பட்ட விதத்திலே பாடல்களை நாம் பாட வேண்டும். அல்லேலூயா. பாடல் தான் இந்த மகிமையின் பிரசனத்தை நமக்கு கொண்டு வருது. அதனால தான் ஆராதனை முதலாவது ஏன் பாடலை பாடுறோன்னா, தேவன் மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தில் விட்டிருக்கிறார். மகிமையின் மண்டலத்துக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த மகிமையின் பிரசனத்தை கீழே இறக்குறது என்ன தெரியுமா? அவரை துதித்து பாடும்பொழுது அந்த பிரசனம் அந்த பூமியில் வந்து இறங்குது. அதனால்தான் பாடல்களை பாடி துதித்து அதுக்கப்புறம் வேதத்தை வாசித்து அதுக்கப்புறம் விண்ணப்பங்களை செய்து வேதத்தை தியானித்து ஜெபித்து முடிக்கணும். இந்த பிரசன்ஸ் இல்லாமல் நீங்கள் எதை செய்தாலும் அங்கீகரிக்கப்படாது. அந்த பிரசன்ஸ் கோட்டிங் மாத்திரை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு கோட்டிங் இருக்கும், சுகர் கோட்டிங்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்தையும் அந்த பிரசன்ஸில் மூடணும். விண்ணப்பத்தை அவருடைய பிரசன்னத்தில் மூடணும்னா துதித்து பாடும்பொழுது தேவ பிரசனம் இறங்கி நீங்கள் செய்கிற எல்லாத்தையும் அங்கீகரித்து அதை அப்படியே பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு பரலோகத்துக்கு போகும். அங்கே போச்சுன்னா தான் பதில் கீழே வரும், இல்லாட்டி வரவே வராது. ஆகவே ஒரு பெரிய வர்ஷிப், ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய வர்ஷிப் மீட்டிங்கில் கலந்துக்கணுன்னு என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் இருதயத்திலேருந்து கர்த்தரை பாடினீங்கன்னா அதுதான் பெரிய வர்ஷிப், அதுதான் பெரிய கான்செப்ட். அதை தவிர வேற எதுலேயும் கர்த்தர் கவனம் செலுத்தவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய பாதை வெற்றிகரமாக இருந்துச்சா? இயேசு வெற்றியாளராக ஊழியத்தை செய்து முடித்தாரா? முடித்தாரா? சத்தமாக சொல்லுங்க, முடித்தார்.
ஒர்ஷிப் டீம் வச்சுருந்தாரா? மியூசிக் டீம் வச்சுருந்தாரா? இப்போ 2 பேர் பேதுரு கீபோர்டு வாசிப்பா, நீ ஆண்ட்ரி நீ வந்து ட்ரம்ஸ் அடிப்பா, இப்போ 2 பேர் வந்து பாட்டு பாடுங்கப்பா, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்றும் கிடையாது. அவர் மலையில் மேலே ஏறி உட்கார்ந்த போது ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து என்னவென்றால் முடிஞ்சிச்சு எடுத்து. ஏன்னா எப்பயுமே ப்ரெசன்ஸில் இருக்கிறவங்களுக்கு பாட்டு ஒர்ஷிப் என்பது இருதயத்திலேருந்து வரும். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெரிய விஷயமா என்ன பேசப்படுகிறதுனா பாடல், ஆராதனை, இசை, நிறம், ஒளி, இதுதான் வந்து அதிகமாக பேசப்படுகிறது. அது நமக்கு தேவையற்ற ஒன்று. தினந்தோறும் நாம் நம்முடைய இருதயத்திலிருந்து கர்த்தருக்கு உண்மையான ஆராதனை செலுத்த வேண்டும். சமாரிய ஸ்திரீயோட பேசிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்க சொல்கிறாங்க, எருசலேமில் தான் நீங்கள்லாம் ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நாங்கள் இந்த கெர்சி மலையில் ஜெபிக்கிறோன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் எருசலேம் தான் முக்கியம் ஆண்டவர் சொல்லலை, கெர்சி மலையெல்லாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அவர் சொன்னார், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், பிதாவை தொழுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் 2 பேர் தான் இருக்கிறீங்க உங்கள் குடும்பத்தில். எழுந்து உட்கார்ந்து தேவனுக்குள்ள ஆவியில் நிரம்பி பாடலை பாடினீங்கன்னா மிகப்பெரிய பிரசனம் உங்கள் வீட்டை நிரப்பும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான ஆசீர்வாதம் இந்த பிரசன்னம் தான் கொண்டு வரும். பிரசங்கத்தால் முடியாததை பிரசன்னம் கொண்டு வரும். பிரசங்கத்தால் முடியாதவைகளை பிரசன்னம் செய்து முடிக்கும். அவருடைய பிரசனம் எப்படிப்பட்டதுன்னா, இந்த உலகத்தினுடைய எல்லா நெகட்டிவிட்டியும் மாற்றி நாம் விரும்புகிறதை பரலோகத்திலிருந்து கொண்டு வந்து நமக்கு சேர்க்கக்கூடியது. ஆகவே தேவனை ஆராதிப்பது மிக முக்கியம். நீதிமான்கள் ஆராதிப்பார்கள். அல்லேலூயா. 33:1 மறுபடியும் வாசிங்க. நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். யாருக்கு? செம்மையானவர்களுக்கு தான் துதி செய்வது தகும். மற்றவங்களாம் கேட்பாங்க. செம்மையானவங்க துதிப்பார்கள். நீதிமான்கள் துதிப்பார்கள். அவர்கள் வாய் துதிக்கும். அதனால தான் சங்கீதத்தில் அவர் சொல்லிட்டாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலே ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் மொபைலில் இருக்குன்னு சொல்லலை, வாயில் இருக்கும். அல்லேலூயா. கர்த்தரை நான் எக்காலத்தில் நான் தான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில தான் இருக்கும். ஆபை போட்டு அதில் போட்டு பாட்டை போட்டுக்கிட்டு சும்மா கேட்டுக்கிட்டு பைத்திய மாதிரி கிடக்கூடாது. கர்த்தரை நான் துதிக்க வேண்டும். என்னுடைய இருதயத்தில் அவர் வருவார், என்னுடைய குடும்பத்திற்கு வருவார், என்னுடைய தொழிலுக்கு வருவார், என்னுடைய இடங்களுக்கு வருவார், என்னுடைய பயணங்களுக்கு வருவார். அப்படி என்றால் அவரை நான் தான் துதிக்க வேண்டும். இதுதான் செம்மையானவர்களுக்கு தகுதியான விஷயம். 34 சங்கீதத்தில் 15 வசனத்தை பாருங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. அவருடைய செவி அவருடைய கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன எப்படி ஆண்டவர் யோசிப்பார்? நல்லா கவனிங்க. இன்றைக்கி நம்ம பாட்டை பாடி ஆராதிச்சு ஜெபிச்சோம் இல்லையா, இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பார் ஆண்டவர். அடுத்தது என்ன நினைப்பார்னா, நாளைக்கு காலையில் இதே போல் தேவ பிரசனத்தோட நாளைக்கு ஜெபிச்சு அந்த பிரசனை என்கிட்ட வரப்போகுதுன்னு நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாளைக்கு எனக்கு துதி ஆராதனை செய்வாங்க, நாளைக்கும் வேதத்தை தியானிப்பாங்க, நாளைக்கும் விண்ணப்பம் பண்ணுவாங்கன்னு ஹீ இஸ் வெயிட்டிங் ஃபார் அஸ். நமக்காக அவர் காத்திருக்கிறார், நோக்கம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதான் இங்கே நோக்கமாக இருக்குன்னு போட்டுருக்கு. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் வந்து ஜெபிப்பாங்க. 1ஆம் தேதியோடு இவங்க முடிச்சிட மாட்டாங்க. இவங்க 1ஆம் தேதி கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்க ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவங்க கிடையாது, இவங்க பண்டிகை கிறிஸ்தவங்க கிடையாது. தினந்தோறும் ஏனக்கோ போல என்னோட கூட நடக்கிறவர்கள் என்று சொல்லி நம்மளை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர். அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதிலே 17 வசனத்தை வாசிங்க. 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். யார் கூப்பிடும்பொழுது? நீதிமான்கள். யார் கூப்பிடும்பொழுது?
காலையில் எழுந்துச்சு ஜெபிக்காமல் நீங்கள் 8 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா, வேதத்தை தியானிக்க கூப்பிட்டீங்கன்னா, வாரத்தில் ஒரு நாள் உபவாசிக்கலாம், உபவாசிக்காமல் கூப்பிட்டீங்கன்னா, எவ்ரி காட்ஸ் பிளஸிங் இஸ் கண்டிஷனல். நீ ஒன்றுமே நிபந்தனைக்கே வராதப்பா, ஒன்றுமே செய்யாத, நீ கேட்கறதெல்லாம் கொடுப்பேன்னு பைபிள் எங்கேயுமே எழுதியில்லை. நீதிமான்கள், மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. நீங்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டுன்னு போடல, நீதிமான் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு. நீதிமான்களா? நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். அல்லேலூயா. நீங்களாக்கி விடுவார். நீதிமான்களா இருக்கணும், ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நாங்கள் சுயநீதி நம்ம பேசவே கிடையாது. தேவனால் நீதிமானாக்கப்பட்ட பிறகு அந்த பட்டத்தை, அந்த பெயரை காப்பாற்றுகிற வாழ்க்கையை நம்ம வாழணும். எப்படி வேணால் வாழ்வேன், எப்படி வேணால் ஆண்டவர் மன்னிச்சிருவார், ஒன்றுமே கண்டுக்க மாட்டார், அப்படி தண்டிக்கவும் மாட்டார், எப்படி இருந்தாலும் நேசிப்பார், அப்படி நம்ம மனநிலை இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே அதனால தான் இந்த வார்த்தைக்கு முன்னாடி ஒவ்வொரு வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, பைபிளில் கிட்டத்தட்ட 300-400 வசனங்கள் இருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பேர் வரும்? நீதிமான் வரும். அதுக்கு பிறகு அவங்களுடைய ரிசல்ட் வரும். நீதிமான் வரும், அவங்களுடைய ரிசல்ட் வரும். பிளட் டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன எழுதுகிறாங்க? உங்கள் பேர் எழுதுகிறாங்க, வயசு எழுதுகிறாங்க, அடுத்தது உங்கள் பிளட்டு என்ன லட்சணத்தில் இருக்குன்னு எழுதி கொடுக்குறாங்க. நீங்கள் நீதிமானாக இருந்தால் அதுக்குரிய ரிசல்ட் வரும். உங்கள் பிளட்டு எப்படி இருக்கும், அதுக்குரிய ரிசல்ட் வர்றது போல் நீங்கள் நீதிமானாக இருந்தால், கர்த்தருடைய வேதத்தை தியானித்தால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், கர்த்தர் சொல்களை எல்லாவற்றிற்கும் நீங்கள் அவரோடு கூட நடந்தால், ஏனோக்கை போல உங்கள் ஜெபத்திற்கு பதில் வராமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு உதாரணத்தை, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 25ஆம் வசனம், 25ஆம் வசனம், அதே அதிகாரத்தில், அதே சங்கீதத்தில் 34:25 கடைசி வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மீதும் குற்றம் சுமரவே சுமராது. நீங்க ஆண்டவரை நம்பி தேவ பிரசன்னத்துக்குள்ள காலையில் நீங்க கவரப் ஆயிட்டீங்கன்னா, ஒரு கிளவுட் ப்ரொடக்ஷன், காலையில் மேகம், பகலில் மேக ஸ்தம்பமும், இரவிலே அக்னி ஸ்தம்பம், பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கும். அந்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தைய பெரிய அண்டால உள்ளர உட்கார வச்சு கழுத்தளவு தண்ணியில் அப்படியே அழுதுகிட்டு, அந்த புள்ள கத்திக்கிட்டு இருக்கு, இவர் அழுதுகிட்டு அப்படியே தூக்கிட்டு வர்றார். ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. எப்படியே கொண்டு வந்து கரை சேர்த்துட்டார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பார். நம்முடைய வாழ்க்கையின் ஃபோக்கஸிங் எதாக இருக்குன்னு தெரியுமா? நீதியுள்ள வாழ்க்கை வாழணும், நியாயமுள்ள வாழ்க்கை வாழணும். வசனத்தின்படி உள்ளதான வாழ்க்கையை நம்ம வாழாமல் உலகத்தாரை போல, நான் இந்த இதில் தான் பிறந்தேன், நான் இப்படிப்பட்ட இனத்தில் தான் இருக்கிறேன், நான் அப்படி தான் வாழ்வேன், பைபிளு கூட நமக்கு ஒத்து வராது, அதெல்லாம் இவங்களுக்கு தான் ஒத்து வரும், இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு வசனத்தை புறக்கணிச்சிட்டு நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால், உலகத்தாருக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொன்னால், நீங்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்பார்னு எழுதியில்லை, நீதிமான்கள் கூப்பிடும்பொழுது கர்த்தர் கேட்பார். ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் தாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. நல்லா கவனிங்கல, பூமியில் மனுஷனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுகிறாராம் தேவன். அவர் தான் படித்தார், நம்மளை கூட அவர் தான் அழைச்சார். அழைச்சதுலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் நம்மளை குறித்து சந்தோஷப்படுறாரா, வேதனைப்படுறாரா? யோசித்து பாருங்க. நீங்கள் தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணணும், சுய பரிசோதனை நீங்கள் தான் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையின் பக்கங்களை திருத்தி கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இங்கே அப்படி சொல்லியிருக்குது. சரி, அடுத்தது பாருங்க, 8ஆம் வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில்
கிருபை கிடைத்தது. கிருபை என்ற வார்த்தை இங்கே தான் முதல் முறையாக வருகிறது. கிருபை புதிய ஏற்பாட்டினுடைய வார்த்தை அல்ல, அது பழைய ஏற்பாட்டின் வார்த்தை. சரி, கிருபை கிடைச்சதுன்னு போட்டிருக்குல்ல, யாருக்கு கிருபை கிடைச்சது? ஆமாம், அப்போ 1 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். நோவா காலத்தில் 1 கோடி பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்க. அந்த 1 கோடி பேரில் ஒருத்தருக்கு கிருபை கிடைச்சது. 1 கோடி பேரில் இப்போ இவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்கிறோம், ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிறதுக்கு உங்களுக்கு கிருபை கிடைச்சிருக்குது. அல்லேலூயா. எதனால் கிடைச்சிருக்கு? அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டு கீழ்ப்படிஞ்சு வந்ததுனால கிடைச்சிருக்குது. கீழ்ப்படியாதவங்களுக்கு இந்த கிருபை கிடைக்கல, இங்கே உட்கார முடியல. அவர்களும் இதுக்கு சொந்தக்காரர்கள் தான் உட்கார்றதுக்கு, ஆனாலும் உட்கார முடியல. ஏன் நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுன்னு அடுத்த வசனம் சொல்லியிருக்கு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். புரியுதுங்களா ஏன் கிருபை கிடைச்சது? நோவா அந்த 1 கோடி பேரில், நான் சும்மா கணக்குக்கு சொல்கிறேன், 1 கோடி பேர் இருந்தாங்கன்னா உடனே எக்ஸாக்டான்னு கேட்காதீங்க. அவங்க அந்த அவர்கள் வாழ்ந்த காலத்து இந்த மக்களுக்குள்ளே ஒருத்தந்தாங்க நீதிமானாக இருந்தான், ஒருத்தந்தாங்க உத்தமனாக இருந்தான், ஒருத்தந்தாங்க தேவனோடு சஞ்சரித்தான். 3 விஷயம் அவன் வாழ்க்கையில் இருந்தது. நோவா தன் காலத்தில், இந்த காலத்தில், இந்த யுகத்தில், இந்த கணனி காலத்தில் நீங்கள் உங்கள் சந்ததியில் நீதிமானாக இருக்கீங்களா? அதுக்கப்புறம் உத்தமராக இருக்கீங்களா? தேவனோடு நடக்கிறீர்களா? இந்த 3ம் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருந்ததுன்னு சொன்னால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், ஆபத்துகள் இந்த உலகத்தை நோக்கி வரலாம், அவைகளின் நடுவிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிச்சயம் பாதுகாப்பார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல தொட முடியாத உயரத்துக்கு அவன் போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் சாதாரணமாக யாராலும் கண்டுகொள்ளப்படுகிறதே கிடையாது. நீதிமானுக்கு இந்த உலகத்தில் மதிப்பு மரியாதை கிடையாது. பனைமரத்தை யாரும் மதிக்கிறதே கிடையாது. அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது கிடையாது. அதுக்கு எரு போடுகிறது கிடையாது. அதே போல் தேவனுக்கு பயந்து இருக்கணும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க, யாரும் தூக்க மாட்டாங்க, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவனை தேவன் தூக்கி எடுப்பார். என்னை தூக்கி தூக்கி எடுக்க எந்த நேசு அருகில் இருக்க, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை, என்னை தூக்கி தூக்கி எடுக்க எந்த நேசு அருகில் இருக்க, கலக்கம் நெருக்கம் என்னை வீழ்த்தி அழிப்பதில்லை. நீதிமான் பனை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வருவான். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பு பிதாவே, இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். எங்கள் தேசம் சுதந்திரம் அடைந்ததான, விடுதலை அடைந்ததான இந்த மாதத்திலே கர்த்தாவே, நீர் எங்களை பார்த்து சொல்கிறீர், உன் காலத்திலே, உன் ஜனங்களுக்குள்ளே, உன் மக்களுக்குள்ளே, உன் தேசத்துக்குள்ளே, உன் மாவட்டத்துக்குள்ளே, உன் மாநிலத்துக்குள்ளே நீ என் பார்வையிலே நீதிமானாக, உத்தமனாக, என்னோடு கூட நடக்கிறவனாய் இரு என்று என்னையும் சபையும் பார்த்து சொல்லுகிறீர். நாங்கள் அதை அப்படியே சிரமேற்றுக்கொண்டு இன்று முதற்கொண்டு அப்படி நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இருதயத்தில் கை வீசுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவின் ஐக்கியமும் காவலும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் அவர் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.